தொடர்ந்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது போல் ஆன் பார் வித் வெல் டெவலப்ட் நேஷன், அதாவது வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நம்முடைய சுகாதார சேவையை நம்ம தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதனுடைய ஒரு புதிய மைல்கல்லாக நம்முடைய அரசு கீழ்ப்பாக் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பொதுமக்களினுடைய நலனுக்காக ஒரு 3,02,00,000 ரூபாய் மதிப்புள்ள அதாவது மேமோகிராம் 3D மேமோகிராம் வித் கான்ட்ராஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 காம்பனன்ட் அடங்கிய ஒரு புதிய அதிநவீன கருவி இந்தியாவிலேயே முதன்முறையாக, அதாவது போத் கவர்மெண்ட் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர், அதான் சென்சஸ், எந்த தனியார் மருத்துவமனைகளும் அல்லது எந்த அரசு மருத்துவமனை இல்லாத அளவுக்கு 3 காம்பனன்ட் அடங்கிய 3D மேமோகிராம் வித் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை இன்றைக்கு பொதுமக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றோம். இது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். அதாவது பொதுவாக இன்றைக்கு பெண்களுக்கு மார்பகத்தில் வரக்கூடிய புற்றுநோயினுடைய எண்ணிக்கை பொதுவாக இந்த இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதை நம்ம ப்ரீ கேன்சரஸ் லீஷன், அதாவது நோய் வந்தவுடன் என்பதை காட்டிலும் பொதுவாக ஸ்க்ரீனிங் 30 வயதுக்கு மேலே உள்ளவங்களே பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரியான பரிசோதனைகளை 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள் அவசியமாக இந்த பரிசோதனைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்கின்ற பொழுது மிக மிக ஆரம்ப நிலையில், அதாவது 0.5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த லீஷனை கூட கண்டுபிடிக்கக்கூடிய மிக அதிநவீன துல்லியமான கருவி முதலாக நம்முடைய இந்திய அளவில் நம்முடைய கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூலமாக ஒரு துல்லியமான, இது நாட் ஒன்லி டயக்னாஸ்டிக் ஆல்சோ தெரப்பியூட்டிக், இது நோய் கண்டறிவதோடு அந்த ஆரம்ப நிலையில் எந்தவித அறுவை சிகிச்சையும் இல்லாமல், நான் இன்வேசிவ் ப்ரொசீஜரில் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அந்த டிவைஸ் போட்டு அந்த கட்டியும் ரிமூவ் செஞ்சு அவங்களுக்கு நல்ல குணப்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு அற்புதமான அதிநவீன கருவி நம்முடைய கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் பத்திரிகை நண்பர்களோடு பயன்படுத்துகிறேன். பொதுவாக ஒரு நாளைக்கு நம்ம இப்போ 15 பேஷண்ட் அளவுக்கு இங்கே நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க. காரணம், ஏற்கனவே இருக்கக்கூடிய நார்மல் இந்த மேமோகிராம் புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மேமோகிராம் 10லிருந்து 15 நிமிஷம் நமக்கு தேவைப்படும் ஒரு நோயாளியை நம்ம பரிசோதனை செய்து அதை மதிப்பிடுவதற்கு. ஆனால் இந்த எக்யூப்மெண்ட்டில் லெஸ் தென் 4 மினிட்ஸ், 4 நிமிடங்களுக்கு குறைவாகவே ஒரு நோயாளியை நம்ம பரிசோதித்து அவர்களுக்கு அது என்ன கட்டி, அதாவது பெனைன் ஆர் மெலிக்னன்ட், அது கட்டியினுடைய அளவு, அது கேன்சர் கட்டியா சாதாரண கட்டியா என்பதை மிக மிக துல்லியமாக கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இனி 50 பேருக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 50 பேருக்கு பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இந்த எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு இந்த மேமோகிராம் 3D வித் கான்ட்ராஸ்ட், ஒரே குடையின் கீழே இந்த 3 விஷயங்களையும், அதாவது இந்த 3 விஷயங்களையும் கான்ட்ராஸ்ட், அப்புறம் நம்ம டோமோசிந்தசிஸ் அண்ட் ஸ்டீரியோடாட்டிக் பயாப்சி, இந்த 3ஐயும் அடக்கிய எக்யூப்மெண்ட் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை உங்களுக்கு முன்னாடி அவங்களே அந்த எக்யூப்மெண்ட் கொடுத்து அந்த கம்பெனியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. இது முதன்முறையாக நம்ம கொடுத்துருக்கின்றோம். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில், அதான் 0.5 மில்லிமீட்டர் அந்த இருக்கக்கூடிய அந்த கட்டியை கூட இது எளிதாக கண்டுபிடிக்கும். பயாப்சி மெத்தட் இல்லை, அதாவது ரொட்டீனாக நம்ம இருக்கக்கூடிய இமேஜிங் மெத்தடில் தான். இந்த இமேஜிங் மெத்தடில் முதல்ல அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டிவைஸ் மெத்தடில் நம்ம வேக்யூம் போட்டு ஆஸ்பிரேட் பண்ணி அந்த கட்டியை நம்ம எடுத்துருவோம். இல்லை, பொதுவாக உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஜைகா திட்டத்தில் தமிழ்நாட்டில் 3 மருத்துவமனையை நம்ம ஜப்பான் நாட்டுக்கு நிகராக நம்ம தரம் உயர்த்திருக்க ஏற்கனவே முடிவு பண்ணி நம்ம நிதி உதவியெல்லாம் பெற்றுக்கிறோம். அதில் 1 இந்த கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 2 மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மனை, 3 கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி. இந்த 3ஐயுமே நம்ம ஆன் பார் வித் ஜப்பான் ஸ்டேட்டஸில் நம்ம பண்ணுறோம். அது ஜப்பான் நாட்டு உதவியோடு பண்ணுறோம். இது நம்முடைய மாநில நிதியிலே, நம்முடைய அரசு நிதியில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது நம்ம அறிவிக்கப்பட்ட விஷயம். அந்த அறிவிக்கப்பட்டதை இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். பொதுவாக இது வெளியிலலாம் பண்ணால் 1 லட்சம் அளவிற்கு கட்டணம் வசூலிக்கக்கூடிய நிலையில் இது எந்தவித கட்டணம் இல்லாமல் இங்கே நம்ம மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆமாம் மேடம், பொதுவாக பிரஸ்ட் கேன்சர்ஸோட இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் நம்ம பரிசோதனை செய்கிறப்ப 5 to 7% இன்சிடென்ஸ் சாத்தியக்கூறுகள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக நம்மள்கிட்ட புள்ளி விவரங்கள் இருக்குது.
நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த தொற்றா நோய்கள் முறையில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையமே இந்த NCD அப்படின்ற சொல்லி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்ற முறையில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து டயபிட்டிஸ் மெல்டஸ், ஹைப்பர் டென்ஷன், CA பிரஸ்ட், CA சர்வீஸ் இந்த 4 நோயும் நம்ம முக்கியமாக பரிசோதிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 2,20,00,000 பேருக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். இந்த இப்போ மார்பக புற்றுநோய்க்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோம். இடங்கள் 250 இடங்கள் MC அனுமதி கொடுக்கல அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அது வந்து புதிதாக கேட்ட இடங்களா இல்லை பழைய இடங்கள்? நல்ல கேள்வி. பொதுவாக அந்த ஊடகத்தில் அந்த செய்திகளை நானும் பார்த்தா அது ஒரு தவறான செய்திங்க. நம்ம வந்து இந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவிலே மற்ற மாநிலங்கள்லாம் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் MBBS இடங்களை தக்க வைத்துக் கொள்ளவே தடுமாறக்கூடிய நிலையில் நம்ம வந்து 1000 MBBS இடங்களை கூடுதலாக உருவாக்கியிருக்கிறோம். அதுதான் உண்மை. 1000 MBBS இடங்கள் புதிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குறதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் இன்க்ரீஸ் இன்டேக், அதாவது இருக்கக்கூடிய இடங்களை அதிகரிப்பதன் மூலமாக நம்ம 1000 MBBS இடங்களை கூடுதலாக நம்ம வாங்கியிருக்கிறோம். PGC டைமே நம்ம 45% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து சில கல்லூரிகள் வந்து ஆர்வத்தில் MCAல அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த தகவல் தானே ஒழி அது மாதிரியான இருந்த இடங்கள் ஒரு இடங்கள் கூட நம்ம எந்த இடங்களையும் இழக்கலை, நம்ம கூடுதலாக தான் பெற்றுக்கிறோம். கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், நம்ம அரசு சார்பில் நடத்தக்கூடிய பெருந்துறை டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் சார்பாக நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் கூட நம்ம 100 இடங்களை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது 60 to 100 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் 1000 இடங்கள் MBBS பண்ணிக்கிறோம். அந்த 1000 இடங்களும் ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் பயன்படுத்துவோம். தமிழகத்தில் இனிமேட்டு வந்து நீட் இல்லாமல் மருத்துவ இடங்கள் வந்து சேர்க்கை நடைபெறாதுன்ற ஒரு நிலைமை வந்து உருவாகிடுச்சு. ஆனால் இது வந்து நம்ம சமயத்தில் ஒரு மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. தொடர்ந்து 2வது நாள் நடந்திருக்கு. இல்லை நான் இது குறித்து சட்டமன்றத்தில் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மரணம் நிகழ்ந்ததுனால இல்லை அது நான் இல்லை சட்டமன்றத்தில் தெளிவாக அது குறித்து பதில் சொல்லிக்கிறேன். நிறைய விவாதங்கள் போனது. இப்போ இன்றைக்கு மாண்புக்கு முதலமைச்சரோடு கூட நிவாரணம்லாம் ஏற்கனவே இருக்கிற மிஷனுக்கும் இப்போ இருக்கிற மிஷனுக்கும் பண்ணால் எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் குறையிறதுக்கு எவ்வளோ? அதான் சார், ஏற்கனவே வந்து நம்ம 14 ஒரு 15 பேருக்கு நம்ம ரெகுலராக இந்த கீழ்பாக் மருத்துவக்கல்ல அவங்க டாக்டர் மீனால் அவர்தான் டைரக்டர் அது வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமேல் ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு இந்த துறையின் கீழே நம்ம சேவை செய்யுது. வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போ சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக பேசி தீர்க்கப்படும்.